கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் இந்த தொடர் போதனையிலே தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த தொடரை நீங்கள் தினமும் 2-3 நிமிஷம் தான் இருக்கும். அதை தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் நம் உள்ளத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்ல, ஆம், என் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து இதையெல்லாம் நடத்தி முடித்திருக்கிறார் என்று அதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம் வரும் என்று பாருங்கள். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஒரு மனிதனுக்கு அனுக்கிரகம் எப்படி பாருங்க, எப்படி தேவன் எப்படி வழிநடத்துறார் பாருங்க. அன்றியும் மனுஷர் யாவரும் எல்லாரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்திலும் பலனை எல்லாத்திலும் சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு விட்டு வாங்கி எல்லாம் இருந்தும் பிரயாசத்தில் பலனை, அதனுடைய பலன் எல்லாம் ஒரு வேலை செய்கிறீங்க அதுக்கு பலன் கிடைக்கி, சாப்பிட்றீங்க அதுக்கு பலன் கிடைக்கி, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அதுக்கு பலன் கிடைக்கி, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க உங்களுக்கு பலன் கிடைக்கி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பலன் கிடைக்கி, எல்லா விதமான நன்மை தேவனோடு இருக்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அது பலன் கிடைக்கி, தேவ வசனத்தை தியானிக்கிங்க அதற்கு பலன் கிடைக்கி, இப்படியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு காரியம் தேவனுக்காக நீங்கள் செய்யும் பொழுது சூழ்நிலைகளை சந்திக்குங்க அதற்கு பலன் கிடைக்கி, யாராட்டும் உங்களுக்கான துன்பம் கொடுத்தாங்கன்னா அதிலிருந்து விடுதலை ஆவதற்கான ஒரு ஞானம் கொடுத்துருக்காங்க கர்த்தர், அதை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா அதற்குடைய பலன் கிடைக்கி. பாருங்கள், புசித்து குடித்து சகல பிரயாசத்திலின் பலனை அனுபவிப்பது, குடிச்சு மட்டும் சாப்பிட்டு குடிச்சு மட்டும் இல்லை, சகல பிரயாசத்திலும் எல்லாத்திலுமே நீங்கள் எல்லா காரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பலனை அனுபவிப்பீங்க சந்தோஷமாக. அதாவது நீங்கள் ஒரு காரியத்துக்குள்ள போகிறீங்க, நான் இப்போ சொன்னோம்ல, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அங்கே உங்களுக்கு வெற்றி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க வெற்றி, ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க வீடு வாங்கிட்டீங்க அதுக்கு ஒரு வெற்றி, பரீட்சையில் பாஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறீங்க வெற்றி, தன்னுடைய உடவில் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதை குறைக்கிறது கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க குறைஞ்சிட்டு அது ஒரு வெற்றி, ஒரு பலன் தானே. இப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்கிறீங்க, பிரயாசத்தின் பலன். பிரயாசப்படுறீங்களா? கண்டிப்பாக பிரயாசப்படுறீங்க. எப்படி? ஏதாட்டும் செய்யணும் கர்த்தருக்கு. பாருங்கள், சிலவங்க ஊழியத்தில் ஏதாட்டும் சாதிக்கணும், கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தர் வசனத்தை தியானிக்கணும், ஏதாட்டும் பிரசங்கம் பண்ணணும், அதை செய்யணும் இதை செய்யணும், கர்த்தருக்காக ஏதாட்டும் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு தூண்டுதல் உங்களுக்கு வருது பாருங்கள். இந்த தூண்டுதலை எப்படி அவர் வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரணும். இப்படி தான் நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை ஒரு நாள் இப்படி ஓட்டாண்டியாக இப்படி இருந்துட்டு சும்மா ஏதோ ஆனதானெல்லாம் போகக்கூடாது. இந்த மாதிரி காரியத்தில் நீ இருக்கணும். எப்படி? இந்த மனுஷன் புசித்து குடிச்சு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நீ பலன் பெறணும். அதிலேருந்து நீ அதை செஞ்சு வாங்கி அதனுடைய பலனை நீ அனுபவிக்கணும். கர்த்தருடைய அந்த அன்பை நீ அனுபவிக்கணும். பாருங்கள், பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்படி தானே? தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை. இந்த அனுக்கிரகம் இல்லைன்னா எப்படி? ஒரு மனுஷனுக்கு நீங்கள் இருக்கீங்க, ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வேலையெல்லாம் நல்லா செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைக்கணும்னா பெரிய எம்டி அங்கே உள்ள பெரிய சிஓ ஒருத்தர் இருக்கிறார், உங்கள் வேலையை பார்த்தாலே போதும், நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்படின்னு அவங்களுக்கு ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஆனாலும் அதற்கு ஒரு அனுகூலமும் வேணும். சரி, அந்த பையன் இருக்கான், நீங்கள் வேலைக்கு விட்டுட்டு போனாலும் உங்களை இல்லை நீங்கள் போதுங்கண்ணா, உங்களுக்கு என்ன எவ்வளோ சம்பளம் வேணும், இன்றைக்கி 1 லட்சம் கொடுத்துருங்க, நாளைக்கு 2 லட்சம் தரேன் இருக்கேன், எங்களுக்கு நீ தேவை. ஏனென்றால் அந்த மாதிரி ஒரு அணுக்கில், அதாவது நீ சிலவங்க போனால் போ அப்படின்றாங்க. காரணம் என்ன? அவன் பிரயோஜனம் கிடையாது, வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, செய்ய மாட்டான், வாங்க மாட்டான். ஞானமான கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமாக இருந்தார், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நாவில் இருந்தால் நீங்கள் எங்கிருந்தாலும் சிறப்பாக இருப்பீங்க. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே உலாவுகிறார். உலாவும் போது நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதன் பலனை அனுபவிப்பீங்க. தேவன் இதைத்தான் சொல்லி உங்களை வழி நடத்துகிறார். நீ அனுபவிப்பாப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை எப்படி வழி நடத்துகிறேன் பாரு, நீ எந்த பிரயாசத்திலும் நீ வெற்றி பெறுவாய். ஏனென்றால் உன்னுடைய உள்ளத்திலே நான் இருக்கிறேன். நீ வசனத்தை வார்த்தை எடுத்து உன் உள்ளத்தில் வைக்கும் பொழுது நானாகவே உள்ளே இருந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறேன், அதன் பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். அப்படி தானே? நீங்கள் யார்கிட்டையாட்டி ஏனதானமாக பேசினா உங்களுக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. உங்களுக்கு பெரியப்பா சித்தப்பா எல்லாம் இருக்குமா, அவங்கள்ட்ட நீங்கள் கனம் பண்ணலைன்னா உங்களுக்கு எதாவது பலன் கிடைக்குமா? இந்த கனம் பண்ணுறது, மரியாதை கொடுக்கறது, ஒபே பண்ணுறது, இந்த மாதிரி காரியம் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க?
வேத வசனத்தில் தானே கட்டிக்கிட்டேன். சிறு வயசுலேயே உங்களை சண்டே கிளாஸ் அனுப்புகிறாங்க. ஏன் அனுப்புகிறாங்க? நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அதன் பழகணும், ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், தனியாக ஜெபம் பண்ணணும், ஸ்கூலில் இருக்கும்போது ஜெபம் பண்ணணும், பரீட்சை காலில் இருக்கும்போது ஜெபம் பண்ணணும். இப்படி தான் உங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இதனுடைய பலன் என்ன? நீங்கள் செய்கிறீங்க, ஒரு பிரயாசப்படுறீங்க தேவனுக்குள்ளே. அப்போ அதுக்கு பலன் உண்டா இல்லையா? கண்டிப்பாக உண்டு. நீங்கள் நன்மை தான் பெற்றுக்கொள்வீங்க. அதனால் அந்த அந்த பிரயாசத்தில் என்ன பலன் உண்டு. அது எப்படி கிடைக்கும் என்றால் தேவனுடைய அனுக்கிரகம். நீங்கள் எல்லாம் சரிங்க, தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும்போது என்ன நடக்குன்னா, நீங்கள் ஏதாட்டும் ஒரு சின்ன காரியத்துக்கு தான் ஜெபிப்பீங்க. ஆனால் தேவன் அதை பல மடங்காக, ஒரு மலர் எப்படி அழகாக சின்ன மொட்டு இருக்கும்போது அது விரிஞ்சு எவ்வளோ அழகாக நம்ம உங்களை காட்சி அளிக்கிறது போல், வாவ் வண்டர்ஃபுல் அப்படி சொன்ன போல் உங்களுடைய வாழ்க்கையும் நம்ம எப்படியோ இருந்தோம், ஆனால் தேவன் என்னை எவ்வளோ அழகாக வழிநடத்தினார். நான் படுகிற பிரயாசத்தில் அவர் பார்த்து எனக்கு அனுகூலமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வைத்திருக்கிறார். நான் இன்றைக்கி பாருங்கள், ஒரு வீடு சின்ன வீடாக தான் கேட்டேன், ஆனால் எனக்கு 2 BHK 3 BHK 4 BHK இப்படி தர அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறார் என்றால் அவருடைய அனுக்கிரகம் அல்லவா? என்ன அழகாக நம்மளை வழிநடத்துகிறார். இந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு அகலாதவர், நம்மை எப்படி அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காரியத்தில் இவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆகணும்னு நீங்கள் நினைத்தே பார்த்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இந்த கிருபையை தேவன் கொடுத்துருக்கிறார். நீங்கள் சில நேரத்தில் படிப்புக்கு குறைவாக இருக்கலாம், எஜுகேஷனில் குறையாக இருக்கும், ஆனாலும் எல்லாரோடையும் பார்க்க நீங்கள் செல்வந்தராக இருக்கீங்க. ஏனென்றால் தேவன் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். ஆகையால் அவர் வழிநடத்தலுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்போது, அவருக்குள்ளே நீங்கள் வரும்போது, அவர் என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் மனதார, அவர்தான் என்னை வழிநடத்துகிறார் என்று நீங்கள் மனதார சொல்லும் பொழுது, அவருடைய வழிநடத்தலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்கணும். இதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நான் தொடர்ந்து கற்றுக் கொடுத்து வருகிறேன். தொடர்ந்து நாம் கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.